ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் இட்லி விவிகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணால் நமக்கு ஈஸ்ட்டும் தேவையில்லை, ஆப்ப சோடாவும் போட வேண்டாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் இட்லி அரிசி 1 கப்பு, பச்சரிசி அதே மாதிரி 1 கப்பு, இதுக்கு 1/4 கப் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இது கூட கஞ்சி காய்க்கிறதுக்கும் ஒரு 1/4 கப் பச்சரிசியை ஊற வைக்கணும். இதையும் நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ அந்த அரிசியோடையே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இனிப்பு இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி 4 மணி நேரம் ஊறினா போதும். கஞ்சி காய்க்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம துணியில் நல்லா அதை வடிகட்டி எடுத்துட்டு நல்லா ஆற விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கணும். நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ தண்ணி ஒரு 2 கப் தண்ணி நம்ம அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கிளறிட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் கஞ்சி நல்லா காஞ்சிரும். கஞ்சி வைக்கச்சியும் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக தண்ணி இருந்தால் மாவு நீர்த்து போயிடும். அப்புறம் நம்ம சர்க்கரைலாம் சேர்க்கச்ச மாவு இட்லியாக வராது. அதனால் மாவுமே கட்டியாக ஆட்டணும், கஞ்சும் அதே மாதிரி கட்டியாகவே வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மாவோட இதை சேர்க்கணும். இந்த மாதிரி கஞ்சி காய்க்கிற ப்ராசஸ்லாம் பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்னைக்கு வடித்த சாதம் ஒரு கப் சாதத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி நீங்கள் கடைசியில் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி உளுந்து இதெல்லாம் போட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி கட்டியாக ஆட்டணும். இது கூட உப்பு ஒரு 3/4 வாசி ஆட்டினதுக்கப்புறம் உப்பு, தேங்காய் துருவல் ஒரு 3/4 கப்பு, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி மாவு புளிக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இது கூட நம்ம இந்த கடைசியில் கஞ்சி காய்ச்சினதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங்காக தான் நம்ம கிரைண்டர்லேயே இதை சேர்க்குறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டோம்னா நல்லா மாவோட ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துடும். இது ரொம்ப அரைக்கணும்லாம் தேவையில்லை. இப்போ மாவை ஒரு சட்டியில் வச்சு ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவு ஆப்பத்துக்குமே நம்ம செய்யலாம். அதனால இதில் ஒரு பாதி மாவு நான் ஆப்பத்துக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ மீதி இருக்கிற பாதி மாவில் நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு செக் பண்ணச்ச டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு சாதா இனிப்பு லெவலை விட ஒரு ஸ்டெப்பு கூட இருக்கணும். அப்போ தான் இட்லி வெந்து வரைச்ச இனிப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். நான் இது சர்க்கரையோட ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக போடணுன்னா ஒரு 5-6 ஏலக்காய் பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இனிப்பு பத்தலை, அதனால் அந்த மீதி வச்சுருந்த அந்த கப்பில் இருக்கிற சர்க்கரையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த இனிப்பு கரெக்டாக இருந்தது. இது கூட முந்திரி பருப்பு பொடியாக ஒடிச்சு ஒரு நெய்யில் வறுத்துட்டு அதையும் உள்ளே நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி காஞ்ச திராட்சை அதையும் நெய்யில் நல்லா வறுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு சேர்க்கச்ச நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இட்லியை ஊற்றி வேக வச்சிடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இனிப்பு இட்லியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சாதாரணமாக நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு எப்படி மற்ற இட்லிலாம் வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வேக வைக்கணும். 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்தில் நமக்கு இட்லி கிடச்சிக்கும் வெந்து. மூடி வச்சிடலாம்.
ஒரு 12 நிமிஷம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு இனிப்பு இட்லி நமக்கு கிடச்சிக்கிச்சு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி எல்லோரும் வந்து போகிற எல்லாம் சாப்பிட்ருவாங்க. காலையில் டிஃபனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணி இதை நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம ஆப்ப சோடாவோ ஈஸ்டோ யூஸ் பண்ணலை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அருமையான இனிப்பு இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.